எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒய் காட் இஸ் வேர்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை ஏன் செயல்படல என்று சொல்கிறீங்க. வார்த்தை இப்போ வசனம் செயல்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் என் வார்த்தையை கேட்கவில்லைன்னு பழி போடக்கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றவில்லைன்னு பழி போடக்கூடாது. கேட்குற நம்ம மேலே தான் மிஸ்டேக். கர்த்தர் ஒரு உவமையை சொல்கிறாரு, கேட்கலாம் நம்ம. அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். என்னன்னா, விதைக்கிறவன் ஒருத்தன் விதை விதைக்க புறப்பட்டான். அந்த சில விதைகள் வழியருக விழுது, சில விதைகள் கற்பாறை மேலே விழுது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவராய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். நம்ம வசனத்தை கேட்குறோம், ஆனாலும் அந்த வசனம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே போகாதபடி பிசாசானவன் அதை எடுத்து போடுகிறான். மார்க் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியருகனாய் இருக்கிறார்கள். இயேசு வசனத்தை கொடுக்குறாரு, ஆனால் சாத்தான் அதை எடுத்து போடுகிறவனா இருக்கிறான். எப்போ திருடன் திருட தான் வருவான். அவன் திருடுறதுக்கு வருவான், கொல்லவும் வருவான், அழிக்க வருவான். ஆனால் நம்ம வசனத்தை திருட வரமாட்டான். ஆனால் பிசாசானவன் தான் என்ன செய்வானா, தன்னுடைய வசனத்தை திருட வருவான். எப்படின்னா, நம்மளுக்குள்ள வசனம் போச்சுன்னா அது இருதயத்துக்குள்ளே போகும். இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா நம்மளுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறிச்சுன்னா கனி கொடுக்கும் அப்படின்னு பிசாசுக்கு தெரியும். அதனால் அவன் பிடுங்கி போடுகிறான். அடுத்து, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடி கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். வசனத்தை கேட்குறாங்க சந்தோஷமாக, ஆனாலும் அவங்களுக்கு பிசாசானவன் வசனத்தை பிடுங்கி போட சோதனை கொடுக்குறான். பிஸ்னஸில் லாஸு, வீட்டில் ப்ராப்ளம், அந்த மாதிரியெல்லாம் பிசாசானவன் கொடுக்கிறான். அடுத்தது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இதில் மூணாவதாக கேட்குறது என்னன்னா, வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், உலக கவலையும், நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோமோ, நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு கவலையும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், நான் எப்படி முன்னேற முடியுன்ற கவலையும் கொடுத்துட்றான் பிசாசு. மூணுமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாமல்